விருத்த சேதனம் பண்ணவன். ஆண் பிள்ளையா தான் 8வது நாள் விருத்த சேதனம் பண்ணி நான் யூதன் என்று பறைசாற்றுகிறவனும் மேலும் புறஜாதிகள் மேல் இவனுங்க பாக்குறானுங்க. என்னடா இது பரிசுத்தாவி நம்ம மேலதான் இறங்குதுன்னு பார்த்தா எல்லார் மேல இறங்கி கொண்டிருக்கிறது என்பதை. God wants each and every one of this world people to arise and shine in the sight of His presence through Holy Spirit. தேவன் யாரா இருந்தாலும் சரி, இங்க பாவியா கூட இருக்கலாம், நீ கேடும் கிறுக்கும் உள்ள மனதோடு கூட நீ வந்திருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, இந்த வசனத்தை நீ கேட்டியா? If you have heard the power of the Lord, வல்லமையுள்ள தேவனுடைய வார்த்தையை நீ கேட்டிருப்பாய். அது போதும். பணிந்து கொள்ளணுங்கிற அவசியம் இல்லை. எது பணிய வச்சது? ஹோலி ஸ்பிரிட் சொல்லுது, டேய் இதுக்கெல்லாம் நீ அதிபதி. இதை காட்டிலும் விஷனோட வருகிறவர். பேதுரு எதோட வரான்? ஒரு தரிசனத்தோடு கூட வராங்க. ஒண்ணு உங்களோட விசுவாசிங்க, நீங்க கொர்நேலியு சைடா விசுவாசிங்க, இல்ல நீங்க பேதுருவா விசுவாசிங்க. 2 பேர் மேலயும் ஹோலி ஸ்பிரிட். இதுவும் இல்ல அதுவும் இல்லைன்னா கொஞ்சம் பிரச்சனை தான். இப்ப நடந்தது என்ன வாசிக்க கேட்கிறோம். பேதுரு அவனை தூக்கி எடுத்து எழுந்திரும் நான் ஒரு மனுஷன் தான் என்றான். தேவச்சனமே, see the humility, தாழ்மையின் மறுரூபத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். வாசிக்க கேட்கிறோம். அவனுடனே பேசிக்கொண்டு உள்ளே போய் அநேகர் கூடி வந்திருக்கிறதை கண்டு இவன் துப்பட்டியில பார்த்தா இல்லையா, எல்லாம் தெரிகிறது. ஆண்டவர் சொல்றாரு, இவங்க நான் பரிசுத்தப்படுத்தி இங்க உள்ள கூட்டு வந்திருக்கிறேன். You know what is the meaning? Even they have been ready to be filled with the Holy Spirit. அந்த ஸ்தானத்துல இவங்களை கொண்டு வந்துச்சு. இவங்களுக்கு இப்போ வார்த்தை தான் பிரகடனப்படுத்தப்பட வேண்டும். அந்த வார்த்தை பிரகடனப்படுத்துகிற பொழுதே எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்ததுதான். ஆவியானவர் உள்ளே இறங்கிடுறாங்க. இந்த ஸ்டேஜ்ல இருக்கிறத இப்போ பேதுரு காண்கிறார். வாசிக்க கேட்கிறோம். அவர்களை நோக்கி, அந்நிய ஜாதியர்களோட கலந்து அவனிடத்தில் போக்குவர இருப்பது யூதனுக்கு விலக்கப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அப்படி இருந்தும் எந்த மனுஷனையும் தீட்டுள்ளவன் என்றும் அசுத்தன் என்றும் நான் சொல்லாதபடிக்கு தேவன் எனக்கு காண்பித்திருக்கிறார். இது என்ன தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா, இங்க பியூர் ஜூஸ் யாருமே. நீங்க ஜூவா? உங்களை ஆண்டவர் அழைச்சிருக்கிறாரா? கொர்நேலியு சட்ட திட்டத்தின்படி நம்மளை அழைச்சிருக்காரு. அதனால்தான் வேதத்துல போட்டிருக்கு, சொந்த பந்தம், நண்பர்கள், வியாபாரிகள், உறவின் முறைகள் என்னென்ன இருக்குதோ அதுல எல்லாம் கலந்து இருக்குது. பேதுருக்கு தெரியாது இந்த கூட்டம் இருக்குது. ஆனா தரிசனத்துல பார்த்தா, இப்ப தரிசனம், இப்ப தேவன் மனுஷர்களை கொண்டு இந்த இடத்துல காண்பிக்கிறார். அவன் டிரான்ஸ்பர்மேஷன், ஹோலி ஸ்பிரிட் அவனை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுது. அதுக்கு முன்னோடியாக கொர்நேலியு மூலமாக அந்த ஹோலி ஸ்பிரிட் ஒரு ஜனக்கூட்டத்தை அங்க திரட்டி வைத்தது. தேவ ஜனமே, வாசிக்க கேட்போம். ஆகையால் நீங்கள் என்னை அழைப்பித்த பொழுது நான் எதிர்பேசாமல் வந்தேன். இப்போதும் என்ன காரியத்துக்காக என்னை அழைத்தீர்கள் என்று கேட்கிறேன் என்றார். அதற்கு கொர்நேலியு 4 நாளைக்கு முன்னே இந்நேரத்திலே நான் உபவாசித்து 9ஆம் மணி நேரத்தில் என் வீட்டில் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். அப்பொழுது பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த மனுஷன் ஒருவன் எனக்கு முன்பாக நின்று, கொர்நேலியு, ஜெபம் கேட்கப்பட்டது, தான தர்மங்கள் தேவசந்நிதியில் நினைந்தருளப்பட்டது. யோபா பட்டணத்திற்கு ஆள் அனுப்பி பேதுரு என்னும் மறுபேர் கொண்ட சீமோனை வரவழைப்பாயாக. அவன் கடலோரத்திலே தோல் பதனிடுகிறவனாகிய சீமோனுடைய வீட்டில் தங்கியிருக்கிறான். அவன் வந்து உன்னிடத்தில் பேசுவான் என்றார்.
அந்தபடியே நான் உடனே உம்முடது கால் அனுப்பினேன். நீர் வந்தது நல்ல காரியம். தேவனாலே உமக்கு கட்டளையிட்ட யாவையும் கேட்கும்படிக்கு நாங்கள் எல்லாரும் இப்பொழுது இங்கே தேவ சமூகத்தில் கூடி இருக்கிறோம் என்றான். இப்போ பேதுருடைய கேள்விக்கு வெரி சிஸ்டமேட்டிக் ஆன்சர். நீங்க முன்னாடி என்ன தேவதூதன் வந்து பேசினாரோ அதை வெரி பெர்ஃபெக்டா விவரித்து சொல்லுகிற அனுபவம் இது. எதற்காக இது மறுபடியும் ரிப்பீட்டா கொர்நேலியு பேதுருக்கு சொல்றான்னா, ஹோலி ஸ்பிரிட் இருப்பதை விளக்குகிறார். இல்லைன்னா இவர் யாரு? கொர்நேலியு யாரு? பேதுரு ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே கிடையாது, வெறும் மீன் பிடிக்கிறார். இப்ப அந்த மீன்பிடி தொழில் கூட விட்டாச்சு. யாருன்னா கொடுத்தாதான், அவருக்கு வேற ஒண்ணு கிடையாது. அவரை பார்க்கும்போது ஒன்றும் பெரிய மிராசில்தாரெல்லாம் அங்க வரல. ஆனா ஹோலி ஸ்பிரிட் இருந்ததுனால பேதுரு பெரிய ஆளா தெரிஞ்சாரு. யாருக்கு? இப்ப நீங்க உங்க வாழ்க்கையில ஹோலி ஸ்பிரிட் நிறைந்து இருந்தாதான் எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட் தெரியும். அப்பதான் உங்க வீட்லயே நீங்க ஜெயிக்க முடியும். இல்ல பிசாசு வேற எங்கேயும் போக மாட்டான். பெஸ்ட் பிளேஸ் என்ன தெரியுமா? உங்க வீடு தான். உங்க வீடு தான் பெஸ்ட் பிளேஸ் பிசாசுக்கு. அவனுக்கு தெரியும் அங்க எங்கெங்க இருக்குது, என்ன இருக்குது. உங்க ஃப்ரெண்ட்ஸை கொண்டே நம்மளை உடைச்சிருவான். விளங்குதுங்களா? நீங்க ஒரு சரியான பாதையை இந்த ஆண்டு முழுவதும் கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தத்தை வைத்தல்ல, இனி உங்க வாழ்நாளெல்லாம் என்ன ஜீவன் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கோ அது வரைக்கும் நீங்க உங்களை ஸ்டடி பண்ணலைன்னா we will be under arrest by the evilness. பிசாசின் தந்திரங்கள் அசுத்த ஆவிகளினாலே நாம் பிணைக்கப்பட்டவர்களாக நம்ம மாறிடுவோம். ஸோ அவேர்னஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருப்பது மிக அவசியம், வெரி இம்பார்ட்டன்ட். அப்பதான் நீங்க ஜெயிக்க முடியும். ஐயோ பாஸ்டர், எங்கேருந்து வேதத்தை நான் வாசிக்கிறது? வேதத்தையே வாசிக்க வேணாம். இவர் ஒன்றும் வேதத்தை வாசித்தவரா போனது. பக்தி இருந்தது, பயபக்தி இருந்தது, ஜெபம் இருந்தது, வீடு முழுவதும் கூட்டப்பட்ட ஜெபமா இருந்தது. பணத்துக்கு குறை கிடையாது தான், எல்லாமே இருக்குது. இல்லாததை இப்போ தேவன் கொடுக்க விரும்புறாரு. பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகம் இருந்தா நீ சாதாரண கொர்நேலியு இருக்க மாட்ட, நீ பெரிய ஆளா இருப்ப. இன்னும் அவனை யூஸ் பண்ண பாக்குறாரு. சோ நீங்க எங்கெங்க டெபிசிட்ல இருக்கிறீங்க? உங்க பேச்ச வேலைக்காரன் கேட்கறானா கேட்க மாட்டானா? வேலைக்கு கூப்பிட்டா ஆள் வருதா வரலையா? நீ வேலை தேடி போனா உனக்கு வேலை கிடைக்குதா இல்லையா? கிடைச்ச பணம் யூஸ் ஆகுதா யூஸ் ஆகலையா? எல்லாத்துலயும் ப்ராப்ளமா இருக்குதா? கண்டிப்பா ஹோலி ஸ்பிரிட் உங்களுக்கு தேவைப்படும். எல்லாம் இருந்தே அவருக்கு ஹோலி ஸ்பிரிட் தேவைப்படும். இப்ப நம்மகிட்ட எதுவுமே இல்லை. அட்லீஸ்ட் ஹோலி ஸ்பிரிட்டாவது கிடைக்கட்டுமே. அது காசு கிடையாது, பணம் கிடையாது, பொருள் கிடையாது. கேட்டா கிடைக்கும். ஒத்துக்கிறீங்களா? ஒண்ணு கிட்ட 10 பைசாக்கு நம்ம பிரயோஜனம் இல்ல. வாசிக்க கேட்போம். அப்பொழுது பேதுரு பேச தொடங்கி, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்றும். இப்போ இங்க பேதுரு சொல்றாரு, வார்த்தை என்னவா இருக்கு? தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. இத மைண்ட்ல வச்சுக்கங்க. வேத வாசிக்கிறீங்களா? இல்ல பாஸ்டர். வாசம் இருக்குங்களா? இல்ல பாஸ்டர். சபைக்கு கரையா கரெக்டா போறீங்களா? இதுவரைக்கும் இல்ல பாஸ்டர். இதுதான் நம்ம வாழ்க்கை. இப்போ ஆண்டவர் சொல்றதை நமக்கு பிராக்டிக்கல் லைஃப் எல்லாத்துலயும் விட்டுருங்க. பிராக்டிக்கல ஸ்பிரிச்சுவல்ல போட்டு 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 பாக்குறோம். இப்போ ஸ்பிரிச்சுவல பிராக்டிக்கல்ல விசுவாசிக்கிறீங்களா? முடியுமா? பாஸ்டர், நாங்க வந்து இந்த பழைய டைப் தான் ஃபாலோ பண்ணிருக்கோம். பிராக்டிக்கலா ஸ்பிரிச்சுவல்ல போட்டு போட்டு பாக்குறோம். அதுல ஏதாவது வித்தை இருந்தா சொல்லுங்க. கொஞ்சம் இந்த குழுக்குழு வித்த மாதிரி நல்ல காலம் போறதுன்னு எங்களுக்கு சொல்லி அனுப்புங்க. நாங்க போகும்போது அதை விசுவாசித்தான் வாழ்ந்துட்டோம். அது இல்லைங்கிறாரு. அந்த விசுவாசத்தை ஓர வச்சுக்க. சாட்சி சொல்லிக்கலாம். நான் 2024 சபைக்கு போறதுக்கு முன்னாடி இப்படி இருந்தேன். இந்த சபைக்கு போனா அன்னைக்கு ஒரு செய்தி எனக்கு கிடைச்சது, கொர்நேலியு செய்தி. அதுல நான் என்ன மாற்றம் பண்ண விரும்பினேன். அதுக்கப்புறம் என் வாழ்க்கை மாறிச்சு. So before 2024 இன்னைக்கு டேட்டு.
ஆஃப்டர் 2024 இன்னைக்கு டேட் ஒரு கோடை போடுங்க. இந்த லைஃபை மாத்துங்க. உங்க லைஃப் மாறது மாத்திரமல்ல, சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸுங்க, மற்ற எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு உங்களை கொண்டு ஆண்டவர் உங்களையும் உயர்த்துவார், அவங்களையும் உயர்த்துவார். நிச்சயமா உங்க வீட்டுல ஒரு சின்ன பிரேயருக்காவது கூப்பிடுங்க. யாரையாவது இன்னும் பெரிய சாதனை நம்ம இன்னும் கின்னஸ் ரெக்கார்ட்ல இங்க இருக்கிறவங்க ஒருத்தம் கூட போக முடியாது. நம்ம ஒன்னும் அப்பாட்டாக்குறது கிடையாது. யாராவது கின்னஸ் ரெக்கார்ட் போறவங்க யாரும் அப்படி ஏதாவது மைண்ட்ல இருக்குது, மாஸ்டர் நான் எடுத்துருக்கிற முடிவு பாருங்க, இந்த 24ல கின்னஸ் ரெக்கார்ட் நான் உன்னை உடைச்சு ஆகணும், ஏன்னா தூங்கலாம். அது ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் தான். இந்த சபைக்கு போகாம இருக்கலாம், அது ஒரு பெரிய கிஃப்ட். மகாபாரம் அதெல்லாம். ஒரு கதை ஒண்ணு சொல்றாரு. மலை, இது ஒரு மலை, இது ஒரு மலை. இங்க ஒரு தவளை இருக்கிறாரு, இங்க ஒரு தவளை இருக்கு. இந்த தவளை இந்த மலைக்கு என்னடான்னு எதிர்பார்க்கணும்னு அதுக்கு ஒரு ஆசை. இந்த தவளைக்கு அங்க என்னன்னு எதிர்பார்க்கணும்னு ஆசை. இந்த தவளை இப்படி ஏறிச்சுங்க, நல்ல உச்சிக்கு வந்துருச்சு. இப்போ இந்த தவளை இப்ப மேல வந்துச்சு. இந்த தவளை மேல ஏறிட்டு சொல்லுது, இது என்னடா நம்ம ஊர் மாதிரியே தான் இருக்குது அந்த எதிர் ஊரும். இந்த தவளை சொல்லுது, என்னடா நம்ம ஊர் மாதிரி தான் இருக்கு அந்த எதிர் ஊரும். மலை ஏறி இவ்வளவு தூரம் வேஸ்ட் பண்ணமே. ஏன்னா தவளைக்கு கண்ணு மேல இருக்கும், நமக்கு இருக்கிற மாதிரி இங்க இருக்கும். மலை மேல இருந்து பார்த்தா இந்த கண்ணு எதிர காமிக்குது, அவன் ஊரே தான். பெரிய சயின்டிஸ்ட் விளக்கம் இதெல்லாம். நம்ம மலை மேல ஏறினா நம்ம கண்ணு எப்படி இருக்குது அங்க பார்த்தோம். இங்க இருந்து பார்த்தா நீங்க பாத்துருவீங்களா இல்லையா? இப்ப தவளைக்கு கண்ணு எங்க இருக்குது மேல. இப்ப அது ஏறி பார்த்தா அதுவும் ஊர் தான் தெரியுது. ஏறி பார்க்க அவங்க ஊர் தான் தெரியுது, நம்ம ஊர் மாதிரி இருக்குது எதிர் ஊர். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில இப்படிதான் போயிட்டு சங்கீதம் படிக்கிறான். இரவும் பகலும் வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் அவன் நீர்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இளையதோராக இருக்கிற மரத்தை போல இருப்பான்னு வாசிக்கிறான். ஆனா நம்ம ஊர் தான் யார் தெரியுது வாசித்த கூட. உங்க பழைய வாழ்க்கை தான் யார் தெரியுது. ஆண்டவர் தரிசனம் காமிக்கிறார் நமக்கு, அப்படியே இதுவே போதும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை விட்டு வெளியே வரணும். இங்கே பேதுரு தான் கண்ட தரிசனத்தை இங்க இருக்கிற ஆளுங்களோட கூட பார்க்கிறாங்க. நீங்க இது வரைக்கும் வேதத்தை வாசித்து இருக்கிறீங்க, நீங்க உங்களையே வேதத்துல பார்க்க மாட்டீங்க, எதிராளிய வேதத்துல பார்க்க மாட்டீங்க. உங்களை எதற்காக தேவன் அழைத்தார், அந்த அழைப்புல அந்த உறுதியவே நாம இன்னும் கண்டுபிடிக்கல. அந்த செலக்ஷனுக்கே நம்ம போகல. We have lost many years. இங்கே கொர்நேலியுவை கொண்டு ஆண்டவர் ஒரு பாடத்திட்டத்தை உங்களுக்கும் எனக்கும் இதுல பதிவு பண்ணி ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறேன். இந்த வெறும் பாடத்திட்டமா அநேகர் படிச்சுட்டு கொர்நேலியு போய் நல்லவன் இல்லை பாருங்க, ஆண்டவர் எப்படி காட்சி கொடுத்திருக்கிறாரு. 100வது நாளா இது 100வது படமா சொல்றது. உங்க வாழ்க்கையில நீங்க எதுல நிக்கிறீங்க? தவளையை போல நிக்க. நிறைய பேருக்கு விஷயம் தெரிய மாட்டேங்குது. ஆண்டவர் எழுதி வச்சுக்கார், தேவனுடைய தேவனுக்கும் ராயனுக்கும். இது சொன்னது யாரு? ஜீசஸ். புரியல அவனுங்களுக்கு. தம்பி போல ஒரு காயின் இருக்கு, காயின் எடுத்தார் அவன். எங்க இருந்து? இவர் ஒண்ணுமே செய்யல. அது என்னடா இருக்கு பாருங்க. அவன் இப்படி பாக்குறான் இப்படி பாக்குறான். இங்க எங்க ஊர் ராஜா படம் போட்டுருக்கு சாமி, இங்க 5 ரூபான்னு போட்டு. அப்படியாடா? இப்பவும் சொல்றா, டேய் தேவனுடைய குடு, ராயனுடைய. இப்பதான் புரிச்சுது.
அவனுக்கு என்ன புரிஞ்சுது? உங்களுக்கு புரிஞ்சுக்குதா? 2000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. எத்தனையோ கதை, எத்தனையோ பிரசங்கம், எத்தனையோ யூடியூப்ல பெரிய பெரிய ஊழியக்காரெல்லாம் பார்த்துருப்பீங்க என்னை விட. உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்குது? தேவனுடையது தேவனுக்கும், ராயனுடையத காசை பிரிச்சு பார்த்துச்சாரு. ஏய் ஓடா ராயனுடையத. இப்ப அவன் போய் என்ன செய்யுதா? இந்த காசு யாருக்கு சொந்தம்? கவர்மெண்ட்டுக்கு சொந்தம். இப்ப அந்த காசு போயிடுச்சு. இப்ப மீதி யார் இருக்கிறா? காயின் எடுத்து போனவன் காசை கொடுத்துட்டான். இப்ப மீதி யாரு? இப்ப இவன் யாருக்கு சொந்தம்? தேவனுக்கு சொந்தம். இதெல்லாம் சொல்லி கொடுத்தாரு. டேய் காயின் எடுத்துட்டா, 2 சைடு என்ன போட்டிருக்கு? அரசாங்கம், பணம். அதை கொடுத்துரு. அதை யாருக்கு செலுத்துது? ராயனுடைய. இப்ப தேவனுடைய தேவனுக்கு செலுத்துன்னு சொல்லிட்டு 2 ஒன்னா பக்குவமா கொடுத்து அனுப்பிச்சிட்டாரு. பார்த்தா இவன் அது வரைக்கும் ஒன்றும் தெரியல. எடுத்துன்னு போனா ஒரு கடைக்கு போனா பொருளை வாங்கினா அந்த காசு பூரா காலி. இப்ப கையில தூக்கினான். இப்ப அவர் சொல்றாரு, நீ வாங்கி இருக்கிறது நீ எல்லாமே யாருக்கு சொல்லுவான்? உங்களுக்கு யார் கேரண்டி? பரிசுத்த ஆவியானவர் கேரண்டி. எப்போ ராயனுடைய ராயனுக்கு கொடுத்துட்டு நீங்க யாருக்குடையவர்கள்? நீங்க தேவனுடைய தேவனுக்கு உங்களை கொடுத்து பாரு. ஒன்னு ஆண்டவர் நடந்தது. யாருமே செய்யறது. காசு கொடுத்து வாங்குறது எனக்கு தான். ஆனா நான் தேவனுக்கு, நான் எனக்கு தான் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் இந்த தவளை. நீங்க உயரம் தான் ஏறுறீங்க. சம்பளம் ஜாஸ்தியா இருக்கு, உறவு ஜாஸ்தியா இருக்கு. உங்களோட ஒரு நல்ல நண்பர் சேர்ந்துட்டாரு. ஆபீஸ் ஒரு நண்பர், வீட்டாண்ட ஒரு நண்பர், அங்கங்க பார்த்தா நல்ல நண்பர்கள். என்ன கூட போன் வருது, பாஸ்டர் அப்படின்னு வருது. நானும் சிஸ்டர் அப்படின்றேன். அவங்க பாஸ்டர் நான் சிஸ்டர். அவங்க எப்படி பேசுறாங்களோ அவங்களுக்கு ஏத்த அப்படி என்ன பண்றது? ஆனா பரிசுத்த ஆவியானவர் இல்லை. அவர் பிளான் பண்ணி வச்சிருக்கிறத உனக்கு சூட்சமமா பெர்ஃபெக்ட்டா நடத்துவார். இந்த பிளான போடுறது யாரு? இந்த ஆல்மைட்டி. எழுப்பி பிரகாசின்னு வந்த உடனே நமக்கு ஆச்சரியமா இருக்கு. ஆண்டவர் பாரியா எவ்வளவு பெரிய வசனத்தை எனக்கு கொடுத்தாரு. நான் வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. வசனம் கிடைச்சிச்சு. தூங்கினாலும் என்னை எழுப்பியாவது ஒரு $5 அமெரிக்கா பணமே கொடுத்துட்டு போயிடுறாரு. ஏன்னா $5 எங்க கொடுத்தா வேலையில் $5 5000 30 300 ரூபாய். காலையில 300, மத்தியானம் 300, சாயந்தரம் 100, 1000 ரூபாய் 900 ரூபாய் கிடைச்சிச்சு. அது எனக்கு 900, என் பொண்டாடி 900, என் பிள்ளைக்கு 900, என் பொண்ணுக்கு 900, என் பேரனுக்கு ஒரு 900. இதை விட ஆசீர்வாதம் வேணுமா? அது அசுத்தாவில என்ன கொடுக்கும்? பரிசுத்தாவி. இப்படி இருந்தவருக்கே வேதம் சொல்லுது எட்டிச்சான் பரலோகத்துல ஆண்டவர் காதுல. இவ்வளவு இருந்ததே என்ன சொல்லிச்சு? இப்போதான் வந்து என்ன சொல்றான்? ஆண்டவருடைய காதுகள்ல எட்டித்தது. ஜெபம் நம்ம ஜெபம் இங்க முதல் வானத்தையே தாண்ட மாட்டேன். தேவ ஜனமே, நம்மை மாற்றிக் கொள்ளுகிற ஒரு நேரம் நமக்கு ஆண்டவர் கொடுத்துட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இது வரைக்கும் எப்படி எப்படியோ வாழ்ந்தாச்சு. வெற்றி உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை தான் வாழ்ந்தாச்சு. ஆனா வெற்றி தான் கிடைக்கும். வாழ்க்கையினும் கிறிஸ்தவ வாழ்வு வெற்றி தான். ஆனா இப்போ டைம் வந்துருச்சு. கொர்நேலியு கொண்ட மாதிரி நீங்க எல்லாம் நல்லவங்க தான். யாரும் ஒருத்தருக்கு கெட்டவங்க கிடையாது. ஆண்டவருடைய பார்வையில உங்க ஜெபம் கேட்கப்பட்டதுனால தான் நீங்களே இங்க வந்திருக்கீங்க. இல்லைன்னா சான்ஸ் இல்லை. விசுவாசிக்கிறீங்களா? கொர்நேலியு வீடு அவர் இன்வைட் பண்ணார் எல்லாரையும். அதனால அந்த கேஸ் எல்லாம் வந்து உட்கார்ந்து அது தெரியும் போல கொர்நேலியுக்கு. நமக்கு என்னன்னு தெரியல, பரிசுத்த ஆவியானவர் இவங்க எல்லாம் அழைக்க சொல்லிட்டார். நம்ம பார்வையில இவங்க நண்பர்கள் தான். ஆனா தேவனுடைய பார்வையில வெளியேற பெற்றவங்க. ஓகே, வீட்டுல எப்படியாவது இனிமேல் ஜெப கூட்டம் நடத்துறீங்க. நீங்க நாங்க ஒரு 6-7 சைஸ் வாரியா இருக்கிறோம். ஸ்பிரிச்சுவல்ல சைஸ் வாரியா இருக்கிறோம். ஆனா எல்லாரும் யாரை பார்க்கிறோம்? ஒன்லி ஒன் ஜீசஸ் தான். யாராவது வந்து உங்க வீடுகள்ல நடத்துவோம். கொர்நேலியு போல உங்க வீடு செழிப்பா மாறும்.
உங்கள் ஆண்டவர் முன்குறிச்சு வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. வேதத்தை வாசி. எந்த ஜனத்திலாயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்று நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். பேதுரு சொன்ன வார்த்தை தான். இப்ப நான் பாருங்க, இதுதான் நான் என்னுடைய ஆரம்ப கட்ட காலத்துல இந்த பைபிள் 24 வருஷத்து பைபிள் ஏரோ மார்க் போட்டு இதை நான் எழுதி வச்சிருக்கேன். 35 years 23 years 24 years before ரட்சிக்கப்பட்ட நாட்கள்ல ஏரோ மார்க் போட்டு நான் எழுதி வச்சிருக்கேன். ஸோ திஸ் இஸ் த கீ, உங்களை ஆப்ரேட் பண்ணுகிற ஒரு கீ. வேத வசனம் சொல்லுகிறது, எந்த ஜனத்திலாயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்றும் நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். யார் சொல்றா இத? யார் சொல்றது? இதுதான் முக்கியம். அப்பொழுது பேதுரு பேசத் தொடங்கி, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்றும் அப்புறமா கண்டினியூ பண்ணுகிற வார்த்தை பேதுருடைய ப்ரொக்ளமேஷன். ப்ரொக்ளைம் பண்றார், அந்த வார்த்தையை ப்ரொக்ளைம் பண்றார். தேவ ஜனமே, உனக்கு விரோதமாக யாரா இருந்தாலும் சரி, God will never neglect that person. உனக்கு விரோதி நீ சொல்ற இல்லையா, நீ நெக்லெக்ட் பண்ணலாம், தேவன் அதை நெக்லெக்ட் பண்ணல. அப்ப நீயும் அதை நெக்லெக்ட் பண்ண. தேவன் ஒரு குறிக்கோளோட தான் ஒரு சிலரை வைத்திருக்கிறார். அவன் கெட்டவனாக தான் வைத்திருக்கிறாரு. ஏன் வச்சிருக்கார நீங்க அவனை கேட்க முடியாது. ரோமர் புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்கு, மிதியிடப்படுகிற மண்ணை, குயவன் செய்கிற மண்ணை, ஒரு சில மண்ணை மெலிசா தான் செய்வான், ஒரு சில பாண்டத்தை திக்கா செய்யறான். இது ரெண்டு செய்தது பெருசு இல்லை, சிலதை வேண்டான்னு உடைச்சிடறான். அது யாருடைய பொறுப்புல இருக்கு? குயவனுடைய பொறுப்புல இருக்கு. அதுவே அவனுடைய பொறுப்புல இருக்கிற பொழுது, இந்த உலகத்துல ஒருத்தன் அப்படி இருக்கிறான் இப்படி இருக்கிறான்னு சொல்லுவதற்கு நீ அந்த பொறுப்பு எடுத்துக்காங்க. ஓகே, ஹோலி ஸ்பிரிட் ஒர்க் பண்ண மாட்டான். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில ஏன் வெற்றி பெற முடியும்னா, இந்த வாயில அந்த நேரத்துல தேவனை துதிச்சிட்டு இருந்திருக்கலாம். கொர்நேலியுவை ஏன் முடிச்சதுன்னா, அவன் எப்பொழுதும் தர்ம சிந்தையும் தேவ பக்தியும் தேவனுக்கு முன்பாக தன் குடும்பத்தை பக்தி உள்ள பயபக்தி உள்ளவனாகவும் அவன் ஜெபம் பண்ணுகிறவனாகவும் இருந்தான். அதான் ஸ்பெஷாலிட்டி கொர்நேலியு கிட்ட ஆண்டவர் தூதனை அனுப்பிச்சது. ஆனா நமக்குள்ள இருக்கக்கூடிய நெகட்டிவ், இந்த கையை பார்த்து சொல்றதா, அவன் தான் மகா மோசமா. நீ அவனை மோசப்படுத்தினா கூட அவன் மோசம் போக மாட்டான். God allowed him. தேவன் ஏதோ ஒரு காரியத்துக்காக அவனை அனுமதித்து இருக்கிறார். டோன்ட் வரி, அதை பத்தி எவ்வளவு வந்தாலும் பரவாயில்ல, அவன் பிடிக்கல வேணா ஒதுங்கிக்க, பட் அவனை தூஷணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கொர்நேலியுவுக்கு நான் நினைக்கிறேன், ஒருவேளை கொர்நேலியு யாரோ இந்த ஜெபங்கள்லாம் இந்த நேரம் இல்லாத போது யாரையாவது தூஷிச்சிருப்பான். இப்ப அவனையும் கூட கொர்நேலியு அழைச்சிருப்பான். நான் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து வாசிப்போம். எல்லோருக்கும் கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவர் சமாதானத்தை சுவிசேஷமாக கூறி இஸ்ரேல் புத்திரருக்கு அனுப்பின வார்த்தையை அறிந்திருக்கிறீர்களே. யோவான் ஞானஸ்நானத்தை குறித்து பிரசங்கித்த பின்பு கலிலேயா நாடு முதற்கொண்டு யூதேயா தேசம் எங்கும் நடந்த சங்கதி இதுவே. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறாரையும் சுற்றி திரிந்தார். யூதருடைய தேசத்திலும் எருசலேமிலும் அவர் செய்தவைகள் எல்லாவற்றிலும் நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். அவரை மரத்திலே தூக்கி கொலை செய்தார்கள். 3ஆம் நாளிலே தேவன் அவரை எழுப்பி பிரத்யட்சமாய் காணும்படி செய்தார். ஆயினும் எல்லா ஜனங்களுக்கும் பிரத்யட்சமாகவே செய்யாமல் அவர் மரித்தோர்ந்து எழுந்த பின்பு அவருடன் புசித்து குடித்தவர்களும் தேவனால் முன்பு நியமிக்கப்பட்ட சாட்சிகளாக எங்களுக்கே பிரத்யட்சமாகும்படி செய்தார். அன்றியும் அவரே உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்று ஜனங்களுக்கு பிரசங்கிக்கும் சாட்சியாக ஒப்புவிக்கும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார். இப்போ பேதுரு God யாரு? ஜீசஸ் என்னவாக இருந்தாரு? அவருடைய நிலை என்னவாக மாறப்பட்டது? எதற்காக மாறப்பட்டது? சகலத்தையும் இப்ப என்ன பண்றாரு? அங்க இருக்கிற ஜனங்களுக்கு சொல்றாரு. இது யாருக்கும் சேர்த்து சொல்லப்படுகிறது? தேவ பக்தியுள்ள கொர்நேலியுவுக்கு சொல்லப்படுகிறது.
இப்ப அறியாத கொர்நேலியுக்குள்ள டிரான்ஸ்பர்மேஷனும் அறியாத ஜனங்களுக்கு டிரான்ஸ்பர்மேஷனும் பேதுருக்குள்ள வந்தவங்களுக்கு கொஞ்சம் தெரியும். இப்ப அவங்களுக்கும் டிரான்ஸ்பர்மேஷன் வச்சிருக்கிறார். அர்த்தம் என்ன? நான் பிரசங்கிக்கிறவங்களுக்கு எனக்கும் சேர்த்து இப்போ டிரான்ஸ்பர்மேஷன் வச்சிருக்கலாம். So God has purpose with everyone. யாராக இருந்தா நீங்க வெளியே போவீங்க, ஒரு கடையில ஒரு பொருளை வாங்குவீங்க, உங்களுக்குள்ள இருக்கிற தேவ ஆவியானவர் அவங்களுக்கு வெளிப்படுத்துவாரு. நீங்க சாதாரணமா தான் நிப்பீங்க. ஏன்? இந்த ஸ்பிரிட் உங்க மேல இறங்கிச்சு. நீங்க ரொம்ப சிம்பிளா வெளியே போய் நிப்பீங்க. அங்க டிரான்ஸ்பர்மேஷன். அதுதான் தேவனுடைய திட்டம். சோ இங்க வேதம் சொல்லுது 41வது வசனத்துல, ஆயினும் எல்லா ஜனங்களுக்கும் பிரத்யட்சமாகும்படி செய்யாமல் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு அவரோடே புசித்து குடித்தவர்களும் தேவனால் முன்பு நியமிக்கப்பட்ட சாட்சிகளுமாகிய எங்களுக்குள்ளே பிரத்யட்சமாகும்படி செய்தார். Whoever has witnessed, God made a testimony once again. நீங்க படித்திருப்பீங்க, எல்லாம் தெரிஞ்சவங்க தான். But God wants to make a testimony. உங்களை கொண்டு வேதம் தெரியும் உங்களுக்கு. இப்போ பேதுருக்கும் தெரியும். பேதுருவையும் இப்ப சாட்சியா மாத்துறாரு. எப்படி மாத்துறாருன்னு பார்க்க போறோம். ஏன்னா இந்த சாட்சியை பேதுருவே பார்த்தது இல்ல. கொர்நேலியு வீட்டுல தான் நடக்குது அந்த சாட்சி. இப்ப அந்த சாட்சிய இப்ப பேதுரு மூலமா நம்ம பார்க்க போறோம். வாசிக்க கேட்போம். அவரே உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்ற ஜனங்களுக்கு பிரசங்கிக்கவும் சாட்சியாக ஒப்புவிக்கவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார். அவரை விசுவாசிக்கிறவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவமன்னிப்பு பெறுவான் என்ற தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்தே சாட்சி கொடுக்கிறார்கள் என்றான். இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். The word which was proclaimed by the Peter. தேவனால் அழைக்கப்பட்ட பேதுருவை கொண்டு பேசினவர். தேவனால் அழைக்கப்பட்ட ஜனங்கள் கேட்டவர்கள். யாவர் மேல என்ன ஆகுது? பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிறார். வேத வசனத்தை யார் வாஞ்சையோடு கேட்கிறார்களோ அவங்க மேல என்ன இறங்குது? வேதம் சரியாய் சொல்லுது. யாவர் மேலும் கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும் பேதுருவோடு கூட வந்திருந்த விருத்த சேதனமுள்ள விசுவாசிகள் கேட்கும்போது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழுதப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். விருத்த சேதனம் பண்ணவர் அன்பிள்ளையா தான் 8வது நாள் விருத்த சேதனம் பண்ணி நான் யூதன் என்று பறை சாற்றுகிறவனும் மேலும் புறஜாதிகள் மேல் இவனுங்க பாக்குறாங்க. என்னடா இது பரிசுத்த ஆவி நம்ம மேலதான் இறங்குதுன்னு பார்த்தா எல்லார் மேல இறங்கி கொண்டிருக்கிறது என்பதை. God wants each and every one of this world people to arise and shine in the sight of His presence through Holy Spirit. தேவன் யாரா இருந்தாலும் சரி, இங்க பாவியா கூட இருக்கலாம், நீ கேடும் கிறுக்கும் உள்ள மனதோடு கூட நீ வந்திருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, இந்த வசனத்தை நீ கேட்டியா? If you have heard the power of the Lord, வல்லமையுள்ள தேவனுடைய வார்த்தையை நீ கேட்டிருப்பாய். அது போதும். நீ திருடனா கூட போய் சொன்னா நீ யாரா வேண்டாம். ஆண்டவர் சொல்கிறார், கேட்ட யாவர் மீது. Because different types of people were settled in Cornelius' house. God says, whoever listened and heard the word of the voice of the Lord, they were fully filled with the power of the Holy Spirit. வேதம் சொல்லுது, அந்நிய பாஷைகளையும் பேசினார்கள். அப்பொழுது பேதுரு, நம்மை போல பரிசுத்த ஆவியை பெற்ற இவர்களும் ஞானஸ்நானம் பெறாதபடிக்கு எவனாகிலும் தண்ணீரை விலக்கலாமா என்று சொல்லி
கர்த்தருடைய நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டார். அப்பொழுது சில நாள் அங்கே தங்கி இருக்கும்படி அவனை வேண்டிக் கொண்டார்கள். தேவ ஜனமே, if you are called by the Lord, you will do the Lord's job. நீங்க தேவனுடைய பணியை செய்கிற வல்லமை நிறைந்தவர்களாக உங்களை ஆண்டவர் இருக்க செய்வார். இதுதான் அரைஸ் அண்ட் ஷைன். இதுதான் எழும்பி பிரகாசி ஒளி வந்தது. கர்த்தருடைய மகிமை உண்மையால் இதை செய், உனக்கு வேண்டியது உனக்கு கிடைக்கும். ராயனுடையதை ராயனுக்கு கொடு. தேவனுடையதா இருக்கிற உன்னை நீ எதுக்கு? நீ தேவனுக்கு கொடுக்கப்பட வேண்டியவன். நீ தேவனுக்கு கொடுக்கப்பட வேண்டியவன். இதை எப்போ உன் உள்ளத்துல கொண்டு வருகிறாய்? presence of the Holy Spirit உன்னை நிரப்பும். அந்த presence of the Holy Spirit பேதுருவுக்கு கிடைக்கப்பட்ட அந்த தரிசனம் உனக்கு கிடைக்கும். வீட்டுக்கு தேவ தூதன் இறங்கினது போல உன் வீட்டுல பேசுவதற்கு தேவ தூதன் இறங்குவாரு. When it was happened 2000 years before, why not in your family? Why not with you? Why not the same Holy Spirit prevailing with the same authority, power and agreement will not share with you? ஏன் உன்னோடு கூட அந்த வல்லமையை பகிர மாட்டாரா? இதை கர்த்தர் உண்டு பண்ணினார். இதிலே களி கூர்ந்து மகிழ கடவுள். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கி வருகிறார். அவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தி வருகிறார். எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிற ஒளியே அந்த மகிமையின் ஒளி. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்தும்படி அந்த வெளிச்சம் உனக்குள் பிரகாசிக்க ஆரம்பி